தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அனைத்து சிம்மராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளன் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம். சிம்மராசி நண்பர்களே, இன்றைய தலைப்பில் நாம் காண இருப்பது குரு மங்கள யோகம். இயற்கையில் சுபகிரகமாகிய குரு பகவான் பஞ்சமகா புருஷர்களில் மிக முக்கியமாக வரக்கூடியவர் குரு பகவான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் உயர்நிலையை கொடுக்கக்கூடிய குரு பகவான் எப்போதெல்லாம் செவ்வாய் பகவானுடன் இணைகின்றாரோ அல்லது எப்போதெல்லாம் செவ்வாய் பகவானை பார்க்க பெறுகின்றாரோ அப்பொழுதெல்லாம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம்தான் இந்த குருமங்கள யோகம். நிறைய பேருடைய வாழ்க்கையில உயர்ந்த செல்வாக்குகளையும் பொருளாதார ரீதியாக உள்ள சிக்கல்களையும் அதே நேரத்தில் வேலை வாய்ப்புகளில் உள்ள தடைகளையும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகளையும் நிவர்த்தி பண்ணி இன்னைக்கு அவங்க இந்த சமூகத்தில் நல்லா வாழ்கிறதுக்கு உறுதுணையாக இந்த யோகம் செயல்பட்டிருக்கு. இவ்வளவு ஒரு அதி உன்னதமான யோகம் உங்கள் வாழ்க்கைக்கு 2023 டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் 2024 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரை 41 நாள் முழுமையாக உங்களுக்கு செயல்பட போகுதுங்க. இந்த 41 நாளை நீங்கள் முறையாக பயன்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தடங்களாக இருக்கோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குமா நடக்குமான்னு நீங்கள் நினைச்சிங்களோ அனைத்து காரியங்களும் சிறப்பாக செயல்படுத்த உங்களுக்கு இந்த யோகம் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை கொடுக்கும், ஒரு வேகத்தை உருவாக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த 41 நாள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யலாம், எது போல ஒரு மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெளிவாக எளிமையாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சிம்ம ராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சூரிய பகவான். 9 கிரகங்களுக்குமே ஒளி கொடுக்கக்கூடிய ஒளிக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். இந்த ராசியில் பிறந்தவங்க உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் உயர்ந்த சிந்தனைகளோடு இருப்பீங்க. எந்த காரியம் எடுத்தாலும் ஒருத்தரை கெடுக்கணும், ஒருத்தரை அழிக்கணும், இல்லை ஒருத்தரை ஏமாற்றணும் அப்படிங்கிற குணம் இல்லாதவர்கள். தனக்கு இல்லைனாலும் கூட தன்னை நம்பினவங்களுக்கு உண்மையாக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும், தன்னுடைய கஷ்டத்தை மறைச்சு கூட அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த சிம்மராசி நண்பர்கள். உங்க ராசிக்கு ராஜா என்று பெயர், சிம்மம் என்று பெயர், சிங்கத்தை போல் வாழக்கூடியவங்க. இந்த இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ராசி எல்லோருக்கும் வழிகாட்டியா இருந்த நீங்க கடந்த காலகட்டங்கள்ல எல்லாமே தொட்டது 90 குறை. உங்கள் வாழ்க்கையில் தொழில் ரீதியாக அடுத்தடுத்து ஒரு சரிவுகளை சந்தித்து பெரிய இழப்புகளை சந்தித்து இன்னைக்கு அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு பொருளாதார ரீதியாக ஒரு முடங்கி நிற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வார்த்தைகளுக்கு மிகையாகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே சாதகம் இல்லாத ஒரு நிலை, நம்பினவங்களால் ஏமாற்றப்பட்டீங்க. அதே போல் உங்களுக்கு தொழில் கொடுத்தவங்க உங்களுக்கு சரியான முறையில் அமையாமல் போனாங்க. நீங்கள் யாரை நம்பி தொழில் ஆரம்பிச்சிங்களோ உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகி இன்னைக்கு அந்த ஒரு பார்ட்னர் லைனில் ஒரு பெரிய விரிசலில் உருவாகி போயிட்டுருக்கு. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடுக்கல் வாங்கல வரவு செலவு விஷயத்தில் ஒரு சில நெருக்கடிகள் உருவாகி இன்னைக்கு தொழில் நல்ல முறையில் நடக்காமல் போகிறதுக்கு அடிப்படை காரணம் எனக்கு சரியான பணம் ரொட்டேஷன் ஆகலைங்க, வரவு செலவு விஷயத்தில் எனக்கு சரியாக இருந்த இடமெல்லாம் இன்னைக்கு பகையாய் நிற்கிது அப்படிங்கக்கூடிய தொழில் முறையில் பொருளாதார சிக்கல்கள் உருவாகி இன்னைக்கு வாழ்க்கை எதையோ நோக்கி தான் போயிட்டுருக்கு, எப்படியோ வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் போய் எப்படியாவது வாழ்ந்து ஆகணுமே அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு நீங்கள் இருக்கிறீங்க. அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வலியும் இந்த வேதனையும் வெளியே சொல்லவும் முடியல. ஏன்னா நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி 4 பேருக்கு முன்னாடி கௌரவமாக வாழ்ந்தவங்க, 4 பேர் பார்த்து பாராட்டக்கூடிய அளவுக்கு வாழ்ந்தவங்க, அடுத்தவங்க பொழைச்சா இவங்கள மாதிரி பொழைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு உங்களை பின்னோக்கி நகர்ற அளவுக்கு நீங்கள் வாழ்ந்தவங்க. ஆனால் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக மாறி மற்றவங்களுக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்தவங்க இன்னைக்கு ஒரு கெட்டுப்போன ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு காலச்சூழ்நிலை மிகப்பெரிய ஒரு
கஷ்டமான ஒரு சூழ்நிலை, இது எதிரிக்கு கூட வரக்கூடாத ஒரு நிலை. இந்த நிலையில இதிலிருந்து நமக்கு ஒரு மாற்றம் கிடைக்குமா, ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா நம்ம மேலே வந்துடலாம் அப்படி நினச்சி நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இதுவரையும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்புமே இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தரல. கடந்த ஒரு 3-4 வருஷ காலகட்டமாகவே அடிமேல அடி, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, தொழில் செய்கிற இடத்துலையும் பிரச்சனை, அதே நேரத்தில் குடும்ப ரீதியாகவும் ஒரு சில சிக்கல், பொருளாதார ரீதியாகவும் ஒரு சில சிக்கல், மன உளைச்சலுக்கு ஆளாகி ஏதாவது இந்த வாழ்க்கையை விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாமா, ஒரு தெய்வத்து கோயிலுக்காவது போய் ஒரு ஆசிரமத்திலேயாவது போய் சேர்ந்துக்கலாமாங்கிற நிலைக்கெல்லாம் நிறைய பேர் தள்ளப்பட்டீங்க. ஏன்னா ஒரு அமைதி தேவை, மனசுல ஒரு அமைதி தேவை. இப்போ ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலை, பணம் போய், தொழில் போய், குடும்பத்தில் இருந்த நிம்மதி போய், ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காந்தாவது நம்ம மனசு கொஞ்சம் ஆறுதல் அடையுமா அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கெல்லாம் நிறைய சிம்மராசி நண்பர்கள் கடந்த இந்த ஒரு 5 வருஷ காலகட்டத்தில் போராடிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய போராட்டம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம். சிம்மராசி நண்பர்களே, பொதுவாகவே எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, சார் நாங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் விட்டுருங்க, அது எங்களுக்கே தெரியும், அது நீங்கள் புதுசாக ஒன்று சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கணுங்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. ஏன்னா நம்ம என்ன வழியில் பயணப்பட்டு இருக்கிறோங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியும். இனியாவது நமக்கு ஒரு விமோசனம் கிடைக்குமா, ஒவ்வொருத்தருடைய கேள்வி இதுதான். கண்டிப்பாக நிகழ்காலத்தை காட்டிலும் கூட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஜோதிடம். கண்டிப்பாக இந்த என்னுடைய கணிதப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 41 நாள் ஒரு திருப்பு முனையாக அமையும். இந்த 41 நாள்ல உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் உருவாகும் தொழில் ரீதியாக சாதிக்கிறதுக்கு. அதே நேரத்தில் உங்க பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கலை தீர்க்கிறதுக்கு, உங்க வாழ்க்கையில் இதுவரை நீங்க சந்திச்ச ஒரு சில தடங்கல்கள்ல இருந்து வெளியில வரத்துக்கு உடைய வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 2 கிரகங்கள் சுப கிரகங்களா இருக்கணும், 2 கிரகங்கள் நல்ல நிலையில இருக்கணும். ஒன்று, ஒரு மனிதனுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி, அதே நேரத்தில் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானாதிபதி. இந்த 2 ஸ்தானங்கள் ஒருத்தருக்கு வலிமை பெறுதுன்னா எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் கண்டிப்பா அவங்க துணிஞ்சு அவங்க சாதிச்சிடலாம், அந்த போராட்டத்திலிருந்து அவங்க வெளியில வந்துடலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் பாருங்க, 5ஆம் இடத்தை இயக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பாவகத்தில், அதே நேரத்தில் 9ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 5ஆம் பாவகத்தில், ஒரு பஞ்சமாதிபதி ஒரு பாக்கியாதிபதி பரிவர்த்தனை பெறுகின்றார்கள். அதே போல குரு பகவான் 9ஆம் பாவகத்தில் இருந்து தங்களுடைய ராசிக்கு 5ஆம் பார்வையாக தங்களுடைய ராசியை பார்க்கின்றார். அதே போல அவருடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்தை பார்க்கின்றார். அதே போல அவருடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பாவகத்தை பார்க்கின்றார். அப்போ இந்த நேரத்தில் பாருங்க, குரு பகவான் வலிமை பெற்று தங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல எவ்வளவு தடைகள் இருந்தாலும் நிவர்த்தியாகும். குரு பார்க்க கோடி பரிவர்த்தனை ஒன்று. அதே போல இந்த நேரத்தில் 3ஆம் பாவகத்துக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கு. உங்களுடைய முயற்சிகள் கைகூடும். நீங்க தொழில் ரீதியா, உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ரீதியா, இல்ல அரசாங்க பணி ரீதியா, அல்லது வெளிநாடு வேலை வாய்ப்புகள் ரீதியா, நீங்க எதை சார்ந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் சரியான முறையில் இந்த நேரத்தில் அமையும். அதே போல உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் பாவகம் தீரவே தீராது என்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இந்த 41 நாள்ல கட்டாயம் எங்களுடைய பூர்வீக சிக்கல் தீர்ந்துச்சிங்க, 2 தலைமுறையா எங்களுக்கு அந்த சொத்து பிரச்சனையிலே இருக்குது, 3 தலைமுறையா எங்களுக்கு அந்த சொத்து பிரச்சனையிலே இருக்குது, தாத்தா சொத்து எங்களுக்கு வரவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் இந்த தருணத்துல உங்களுடைய பூர்வ புண்ணிய சிக்கல்கள் தீரும். அதே போல நம்ம என்ன சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு கோயில்களுக்கு போனாவது மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குமா அப்படிங்கிற இடத்துல முதல்ல நம்ம போகக்கூடிய இடம் குலதெய்வம். அந்த குலதெய்வமே கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு சரியான முறையில போக முடியாம, போலாம் நினைச்சாலே தடங்கள் ஆகி நிறைய பேருக்கு அந்த கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்காம இருந்தது. நிறைய பேருக்கு குலதெய்வமே என்னன்னு தெரியாம இருந்தது. இந்த நேரத்துல உங்களுடைய குல தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த தெய்வத்தை ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டாலே எங்களுக்கு மனசுல அவ்வளவு ஒரு திருப்தி இருக்குங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து தீர்ந்துரும் அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த தெய்வத்தை கண் குளிர காணக்கூடிய ஒரு வாய்ப்பு, தடையில்லாமல் அந்த தெய்வத்தை தரிசனம்
தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல குலதெய்வமே என்னானே தெரியாம தேடிட்டு இருக்கிறங்க அப்படிங்கக்கூடியவங்களுக்கு இதுதான் உங்களுடைய குலதெய்வம், இதுதான் உங்க முன்னோர்கள் வழிபட்ட கோவில், இதை தான் நீங்க எடுத்து வழி நடத்தணும், இதை தான் நீங்க வணங்கி வரணும் அப்படிங்கக்கூடிய வாய்ப்பு யாராவது ஒருத்தர் மூலியமா கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கான தெய்வ அனுகிரகம் இந்த நேரத்துல சிறப்பா செயல்பட போகுதுங்க. எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் இருந்தாலும் ஒரு தாய் தன்னுடைய கையை பிடிச்சி உன்னுடைய கஷ்டம் இதோட தீர்ந்துடும், நீ தைரியமா இரு அப்படின்னா அந்த தாய் வார்த்தைக்கு நிகர் எந்த ஒரு விஷயமும் இல்லை. அதே போலதான் குலதெய்வம். எத்தனை கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்தாலும் தன்னுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லை என்றால் மற்ற கோவில்ல நீங்க வணங்குறது பிரயோஜனம் இல்லை. அப்போ இந்த நேரத்தில் உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும். தெய்வ அனுகிரகத்தினால உங்களுக்கு இந்த தருணத்துல ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குருமங்கள யோகம் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அதே போல வேலை வாய்ப்பு உங்களை மாதிரி நிரந்தரமா ஒரு இடத்துல நிலைச்சு நிற்கணும்னு நினைக்கக்கூடியவங்க யாருமே இல்லை. ஏன்னா எந்த வேலை கிடைச்சாலும் அது நிலையான வேலையா இருக்கணும், டெம்பரவரி வேலையை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பல நாள் உங்களுக்கான வேலையை திறமைக்கு தகுந்த வேலையை தேடிட்டு இருக்கிறீங்க, இதுவரை அமையல. உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பை இந்த தருணம் உங்களுக்கு கட்டாயம் இந்த 41 நாள்ல அமைச்சு கொடுக்கும். அப்போ உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் உருவாகும். அதே போல குடும்ப ரீதியான சிக்கல்கள், இந்த சிம்மராசினாவே எடுப்போர் கைப்பிள்ளை. நீங்க யாருக்கெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சிங்களோ அவங்கெல்லாம் உங்களை இன்னைக்கு எப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா சம்பாதிக்கிற மிஷின், காசு பணம் சம்பாதிக்கிற மிஷின். இவர் போவாரு, சம்பாதிப்பாரு, நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த நேரத்துல நீங்க குடும்பத்துக்காக விழுந்து கஷ்டப்பட்டீங்க. நீங்க விழுந்து கஷ்டப்பட்டது நீங்களா இருக்கலாம், அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் அப்படி. நீங்க யாருக்கெல்லாம் விழுந்து கஷ்டப்பட்டீங்களோ அவங்களே உங்களை புரிஞ்சிக்காத ஒரு சூழ்நிலை. இது பெரிய மன உளைச்சல். என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களே என்னை புரிஞ்சுக்கலைங்க அப்படிங்கக்கூடிய நிலை. இது ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய கணவனே தன்னை புரிஞ்சுக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா இதுல இல்லத்தரசிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க. புகுந்த வீட்டுல நீங்க உண்மையா போய் அவங்களுக்கு பார்த்திருந்தாலும் கூட நீங்க யதார்த்தமா தன்னுடைய தாய் தந்தைக்கு எப்படி நீங்க பாதுகாப்பு பண்றீங்களோ அப்படி அந்த புகுந்த வீட்டை நீங்க பார்த்திருந்தாலும் கூட உங்களுக்கு நல்ல பேர் இல்லை. யார்கிட்ட இருந்து நல்ல பேர் வரணுமோ அவங்ககிட்ட இருந்தே உங்களுக்கு நல்ல பேர் வந்திருக்காது. அப்போ யாருக்கெல்லாம் நம்ம விழுந்து கஷ்டப்பட்டோமோ அவங்களே நம்மளை புரிஞ்சுக்கலே அப்படிங்கக்கூடிய மன வேதனைகள், இதனால கருத்து வேறுபாடு, தேவையில்லாத பிரச்சனை, சின்ன பிரச்சனையா உருவாகி இன்னைக்கு அது ஒரு பூதாகரமான பிரச்சனையா வெடிச்சு இந்த வாழ்க்கையே வேண்டான்னு பிரிஞ்சு போனவங்க கடந்த காலகட்டங்களில் நிறைய பேர் இருக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு தருணம் பொறுத்தவரையும் பூர்வ புண்ணியாதிபதி 5ஆம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கின்றார். ஆள் மனதுக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பத்தை நிவர்த்தி பண்ணி இல்லற வாழ்க்கையை ஒன்று சேர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும். அதே போல திருமணம் ஆகாத தம்பதிகளுக்கு இதுவரையும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரம் தேடிட்டே இருக்கிறோங்க, எங்களுக்கு திருமணம் ஆகலை, தம்பதியா மாறணுங்கிற எண்ணம் இருக்குது, ஆனால் அதுக்கான வாய்ப்பு அமையல, எல்லா தகுதியும் இருக்குது. நிறைய பேருக்கு பாருங்க வேலை இல்லை அதனால திருமணம் அமையலை, அதே போல நல்ல வீடு இல்லை அதனால திருமணம் அமையலை, அதே போல நல்ல ஒரு வருமானம் இல்லை அதனால நமக்கு திருமணம் அமையலை அப்படிங்கக்கூடியவங்களுக்கு இருப்பாங்க. ஆனா எல்லா தகுதியும் இருந்தும் கூட திருமணம் அமையாத சிம்மராசி நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது போல இதுவரையும் உங்களுக்கு வாழ்க்கையில திருமணத்துக்கு ஏதாவது ஒரு தடையா இருந்து திருமண மாங்கல்யங்கள் அமையாம இருந்தாலும் அந்த தடை நிவர்த்தியாகும். ஒரு உதாரணம், உத்தியோகம் இல்லாம உங்க திருமணம் நின்றுச்சுன்னா கண்டிப்பா இந்த நேரத்துல உங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு அமையும். அதே போல ஒரு நல்ல மனை இல்லாம இருந்து உங்களுக்கு திருமண தடங்களா இருந்தா கண்டிப்பா நல்ல மனை அமையும், உங்களுக்கு திருமணம் நடக்கும். ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கான இல் வாழ்க்கையில நீங்க தம்பதியா மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் குரு பகவான் தன்னுடைய ராசியை பார்க்க கோடி பரிவர்த்தனை என்கின்றோம். அப்போ உங்க ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய தோஷங்களுடைய வலிமை குறையும். அப்போ திருமண வாக்கியங்கள் உருவாகும். அதே போல திருமணம் நடந்து அதனால மனக்கசப்புகள் உருவாகி இந்த வாழ்க்கையே வேண்டான்னு வெறுத்து வாழ்க்கையை விட்டு வெளியில வந்துட்டேங்க, இப்ப நாங்க பிரிஞ்சு பல வருஷம் ஆயிடுச்சு, ப்ராப்பரா டைவர்ஸ் கூட முடிஞ்சது,
ஆனால் மறுமணத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம், எங்களுக்கு மறுமணம் அமையுமா அப்படிங்கக்கூடிய கேள்விக்கு இந்த தருணம் மறுமணத்திற்கான வாய்ப்புகள் அமையும். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் பகவான், 5ஆம் பாவத்தில் உள்ள செவ்வாய் பகவான் குரு பகவானுடைய பார்வை பெற்று பூர்ண சுபத்துவம் வாய்ந்து அந்த செவ்வாய் பகவான் 11ஆம் பாவத்தை பார்க்கின்றார். ஒரு திருமணம் தடையாகிறதுக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் தான். அதனாலதான் இந்த திருமணம் அப்படின்னு எடுக்கும் பொழுது செவ்வாய் தோஷத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சிலர் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ சுபத்துவம் அடைந்து 11ஆம் பாவகத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் கண்டிப்பாக மறுமணம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே போல கல்வியில சிறந்து விளங்கக்கூடியவங்க சிம்மராசி நண்பர்கள், நம்ம என்ன சொன்ன மாதிரி உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க அல்லது உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்களுடைய அபிமானத்தை பெற்றிருப்பீங்க. பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு பையன் நம்ம கூட இருக்கணும் அல்லது இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்பு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, பொறுப்புக்கு வரணும்னு நினைக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த சிம்மராசியில நிறைய பேர் இருப்பீங்க. அப்போ இந்த ஒரு சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு அந்த உயர்கல்விங்கிறது இயற்கையாகவே வரும். ஏன்னா கல்வி ஸ்தானாதிபதி புதன் பகவான். இந்த புதன் பகவான் பாருங்க ஆட்சியும் அடைவார், உங்களுக்கு 2ஆம் பாவகத்தில் உச்சமும் அடைவார். அப்போ இந்த சிம்மராசியில பிறந்தவங்க உயர் பதவிக்கு போறதுக்கு அடிப்படை காரணத்துல இதுவும் ஒன்று. அப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த உயர் பதவிகள் போறதுக்குடைய ஒரு தடையா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்து விலகி வந்து அதே நேரத்தில் உயர் பதவிகள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைச்சி அதுக்கான கல்வி படிப்புகள் மேல் படிப்பு படிக்கலாம். இப்போ ஒரு போஸ்டிங்ல இருக்கிறோம், இன்னும் அடுத்தது ஒரு டிகிரி முடிச்சா இன்னொரு ஹையர் போஸ்டிங் போகலாம் அப்படிங்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தில் கல்விக்கு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பலம் கிடைக்கும். அதே போல ஒரு 40 வயசு 50 வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு உடல் ரீதியா ஆரோக்கிய ரீதியா பாதிப்பு. ஏன்னா சனி பகவான் கடந்த காலகட்டங்களில் 6ஆம் பாவகத்தில் இருந்தார். அதே நேரத்தில் இப்ப கண்டகச்சனியாக பயணம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்துல உடல் ரீதியா இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். ஆயுள் ஆரோக்கியத்துல ஒரு சில மேன்மைகள் வரையும். இப்போ மருந்து நமக்கு உணவு அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசியில் இருக்கிறீங்க. இந்த தருணத்துல உங்களுடைய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் கணிசமாக குறையக்கூடிய ஒரு தருணம் குரு பகவானால் உங்களுக்கு கிடைக்க போகின்றது. இந்த 41 நாள் வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் கூட வாழப்போற வாழ்க்கைக்கு ஒரு உறுதுணையான ஒரு நாட்களாக அமைவதால் இந்த 41 நாளை முழுமையா பயன்படுத்தி நீங்க மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த தருணத்துல நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா. நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த கோச்சார பலன்கள் பொருந்தி வராம போறதுக்கு காரணம் திசா புத்திகள் சாதகமாக இல்லாத நிலை. அதே போல கிரகங்கள் நம்மளுடைய இந்த சுபகிரகங்கள் ஜாதக ரீதியா நமக்கு அசுபஸ்தானத்தில் அமைய பெற்றாலும் கூட கோச்சார ரீதியா சுபஸ்தானத்துக்கு வந்தாலும் அதனுடைய பலன் அவங்களுக்கு மாறுபாடாக இருக்கும். அப்போ இந்த நேரத்துல நம்மளுடைய திசா புத்திகள் சாதகமாக இருக்கா, நம்மளுடைய ஜாதகம் எந்த அளவுக்கு சுபத்துவம் வாய்ந்து இருக்கு அப்படிங்கிறத நீங்க முழுமையா பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு 41 நாள் மட்டுமே. இந்த 41 நாள் நீங்க முறையா நீங்க பயன்படுத்தும் பொழுது நீங்க இதுவரையும் இழந்த இழப்புகளை சரி செஞ்சு மேல வந்துருவீங்க. இந்த நேரத்துல உங்க ஜாதகத்தை துல்லியமா பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் பதிவு பண்ணுங்க. உங்களுக்கான பலன்களை இன்னும் துல்லியமா இந்த கோச்சார பலனும் ஜாதக பலனும் 2 பொருந்தி வருதா, அடுத்தது என்ன செய்யலாம், அது எப்ப செய்யலாம், நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை நம்ம என்ன செஞ்சா உயர்த்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறது நீங்க முழுமையா தெரிஞ்சு உங்க வாழ்க்கையில முன்னேற்ற நிலைக்கு வாங்க. மீண்டும் ஒரு அழகான தருணத்துல அற்புதமான பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளன் கோவை குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.